அதனால்தான் திரும்ப திரும்ப எழுத்தாளர்கள் 4-5 விஷயத்தை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் என்று ஜெயகாந்தன் சொல்கிறார். மொத்த வாழ்க்கைக்கும் ஒரு நியாயம் கிடையாது என்கிறார். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஒரு நீதிபதிக்கும் ஒரு பிட்பாக்கெட் அடிப்பவனுக்கும் ஒரே நியாயம் இருக்கவே முடியாது நண்பர்களே. பிட்பாக்கெட் அடிப்பவனுக்கென்று ஒரு நியாயம் இருக்கிறது இல்லையா? அது 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 நல்ல நியாயமா கெட்ட நியாயமா என்று நான் விவாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அவனுக்கு தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதிக்கு ஒரு நியாயம் இருக்குது. நீதிபதியால் ஒரு நாளும் பிட்பாக்கெட் அடிப்பவனை மாதிரி ஒரு குற்றவாளி கூண்டில் வந்து நிற்க முடியாது இல்லையா? அதனால் 2 பேருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு மாதிரியான நியாயங்களை வைத்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த புத்தக கண்காட்சிக்குள்ளாக நாம் போக வேண்டும்? ஏன் வகுப்பறைகள் சொல்லித்தராத கல்வியை எனக்கு என்ன இந்த புத்தக கண்காட்சி சொல்லிக் கொடுத்து விடும் என்று கேட்கிறவர்களுக்கு இந்த நியாயங்களையும் நம்முடைய மனதில் ஏற்றப்பட்டு இருக்கிற பொய்யுரைகளையும் அல்லது போதனைகளையும் வரையறுக்கப்பட்ட பொய்யையும் இதற்குள்ளே இருக்கிற புத்தகங்கள் தான் தொடர்ந்து தகர்க்கின்றன. அதுதான் உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் எழுத்தாளன் என்பவன் எப்பொழுதுமே எல்லா ரேங்கில் இருக்கிறவரை விடவும், நான் பல மீட்டிங்கில் தொடர்ந்து 100 முறை 150 முறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய மந்திரிகளை விட, நம்முடைய எம்பியை விட, நம்முடைய எம்எல்ஏக்களை விட, நம்முடைய முதலமைச்சரை விட, நம்முடைய ஜனாதிபதியை விட, நம்முடைய பிரதமரை விட ஒரு அங்குலம் மேலானவன் ஒரு எழுத்தாளன். அவன்தான் இந்த உலகத்திற்கு ஆத்மாவாக நின்று தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம பிடிச்சி நிறுத்துறான். எங்கே எதுக்கு ஓடுற? நில்லு, நீ உன்னுடைய வாழ்க்கை அறமானது தானா என்று ஒரு எழுத்தாளன் தான் ஒரு சாமானிய மனிதனை பார்த்து கேட்கிறார். நீ அறத்தை நோக்கித்தான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறாயா என்கிற ஒரு எழுத்தாளனின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, எழுத்தாளர்கள் ஏன் இந்த உலகத்திற்கு மறுபடியும் தேவைப்படுகிறார்கள் என்றால், நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து போகிறீர்கள். உங்களுக்கு அது நினைவுகளாக மட்டும் நின்று விடுகிறது. ஆனால் ஒரு எழுத்தாளன் மட்டுமே அதை தனக்குள் தேக்கி, தனக்குள் அதை ஒரு படைப்பாக மாற்றி, தனக்குள் அது ஒரு பிரசவத்திற்கு ஈக்குவலான வழியாக மாற்றி, அதை ஒரு படைப்பாக எழுதி, அதை ஒரு கவிதையாகவோ கதையாகவோ எழுதி இந்த சமூகத்திற்கு முன்னால் ஒரு பிரிண்டில் கொடுத்து விட்டு போகிறார். ஒரு 100 ஆண்டு கழித்து உங்களுடைய பேரக்குழந்தைகளோ உங்களுடைய பேரக்குழந்தைகளோ உங்கள் வீட்டு அலமாரியில் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறது. இது 2025 திருப்பூரில் எங்கள் தாத்தா எழுதின கவிதை, எங்கள் தாத்தா எழுதின கதை என்றால் இந்த நிலப்பரப்பை, இந்த ஊரை, இந்த ஊரின் மக்களை, இந்த ஊரின் மக்களுடைய மூச்சு காற்றை எல்லாவற்றையும் அந்த படைப்பு தான் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதனால் எந்த மந்திரியும், எந்த ஜனாதிபதியும், எந்த முதல்வரும், எந்த பிரதமரும் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு போக முடியாது என்று நான் கருதுகிறேன். நம்ம எல்லார் வீட்டிலும் மகள் இருக்கிறார்கள். எனக்கும் ஒரு மகள் இருக்கிறார், கார்த்திக் ஒரு மகள் இருக்கிறார். நான் சமீபத்தில் ஜெயபாஸ்கரனுடைய ஒரு கவிதையை என்னுடைய நண்பன் சீனு ராமசாமி ஏதோ ஒரு மீட்டிங்கில் வாசிக்க கேட்டேன். மறுபடியும் நான் அதை ரிவைண்ட் பண்ணி கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த கவிதைக்கு மகள் இருந்த வீடு என்று அவன் தலைப்பு கொடுத்திருக்கிறான். ஏன் ஒரு படைப்பு அவ்வளவு முக்கியமானது என்று நான் மறுபடியும் சொல்கிறேன் என்றால், உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் மகள் இருக்கிறார்கள். உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் இருக்கிற மகள்களுக்கு திருமணமாகி வெளியே போகிறார்கள். மறுபடியும் அவர்கள் அம்மா வீட்டுக்கு வருகிறார்கள். இதெல்லாம் வாடிக்கை இல்லையா? ஆனால் ஒரு கவிஞன் தான் அதை பதிவு செய்கிறான். இந்த கவிதைக்கு பெயர் மகள் இருந்த வீடு. மகளே, நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்பொழுதும் முழுக்க உன்னுடையதாகவே இருக்கிறது என்று அந்த அப்பா அந்த கவிதையை ஆரம்பிக்கிறார். மகளுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டா. இந்த வீடு, நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு முழுக்க இப்பொழுதும் உன்னுடையதாகவே இருக்கிறது. அம்மாவுடையதும் என்னுடையதுமான பொருள்கள் அனைத்தும் பெருகி குவிந்திருக்கும் உனது பொருள்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஒரு ஓரங்களில் கிடக்கின்றன. எல்லா பொருளும் இப்பயும் உண்டு தான். நீ கல்யாணம் ஆகி போயிட்ட. எந்த அம்மாவது கொஞ்சம் பொருள் இருக்குது, உன் பொருள்களுக்கு பயந்து ஆங்காங்கே கிடக்கின்றன. பிந்தைய உனது பருவகால பொருள்களாலும் புத்தகங்களாலும் மட்டுமின்றி
முந்தைய உனது பால்ய கால விளையாட்டு பொருள்களாலும் நீ இந்த வீட்டை ஆக்கிரமித்திருந்தாய். உன் பொருட்டு ஒளித்து அடங்கிய கெட்டி மேளத்திற்கு பிறகு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் பொருட்டு ஒளித்து அடங்கிய கெட்டி மேளத்திற்கு பிறகு ஒரே நிமிஷம், உனது அத்தனை தோழிகளும் உன் வீடென்றே இதை ஊராருக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். நீ வீட்டில் வாழ்ந்த காலத்தில் ஐயா இப்போ நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறேன் என்று சினுங்களாக யாரிடமாவது சொல்வாய். எங்கள் வீட்டுக்கு வாயேன் என்று யாரையாவது வாஞ்சையோடு அழைப்பாய். ஐயோ நேரமாச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், எங்கிருந்தாலும் பதட்டத்தோடு புறப்படுவாய். உன் பொருட்டு ஒளித்து அடங்கிய கெட்டி மேளத்திற்கு பிறகு மாமியார் வீட்டிலிருந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று யாரிடமோ சொல்லி கொண்டிருக்கிறாய். மாமியார் வீட்டிலிருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று யாரிடமோ சொல்லி கொண்டிருக்கிறாய். உனக்கென்று ஒரு வீடற்றவளாக மகளே, இப்பொழுதும் இது உன் வீடு தான். உண்மையிலேயே இந்த கவிதை தருகிற துயரம் தாங்க முடியாததாக இருக்கிறது. ஒரு பொண்ணு எங்கள் அம்மா வீடுன்னு இது மாறிடுச்சு, என் வீடு என்பது மறைந்து விட்டது, அது மாமியார் வீடு ஆகிடுச்சு, உனக்கு எங்கே வீடு என்கிற கேள்வி எழுகிறது. நம்மளை இந்த பெண்களின் வாழ்க்கை ஏதோ பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நல்லபடியாக போயின்னுக்கிறதா நாமளே நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை. எஸ் ராமகிருஷ்ணன் அவளுக்கென்று ஒரு வீடு என்று ஒரு கதை எழுதியிருக்கேன். நான் அந்த கதை ஒரு முறை அவருக்கு சாகித்ய அகாடமி வாங்கின போது சொன்னேன். ஒரு பொண்ணுக்கு உலகத்திலே பெரிய ஆசை என்னன்னா அவளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். அந்த வீடு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற பெரிய கனவுகள், ட்ரீம்ஸ் அந்த பொண்ணுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் என்றைக்குமே அந்த மாதிரி கனவுகள் எல்லா பெண்களுக்கும் நிறைவேறினதே இல்லை. திடீர்னு ஒருத்தரை கூட்டின்னு வந்து இவன் தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்துக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு உள்ளே கூட்டின்னு போய் அம்மாட்ட ஃபஸ்ட்டு கேட்கும், அவனுக்கு வீடு இருக்குதா அப்படின்னு கேட்கும். பிரமாதமான வீடு இருக்குது மெட்ராஸில், அவ்வளோ சூப்பர் வீடு, டபுள் பெட்ரூம் வீடு. சொல்லிக்கிள்ளி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போயிடுவாங்க. அவளுக்கு மெட்ராஸில் போய் தான் தெரியும் அவனுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வீடு இருக்கும். அவன் நினச்சது அப்பார்ட்மெண்ட் வீடு இல்லை, உண்மையிலேயே ஒரு வீடுனா அந்த வீட்டில் 4 செடி இருக்கணும், ஒரு மாடு கட்டியிருக்கணும். இப்போது நம்ம சாரு நம்ம மங்களம் முத்துராமன் சார்லாம் ஒரு வீடு வச்சுக்கிறார் ஒரு கிணத்தங்கரையில், அதெல்லாம் தான் எங்கள் ட்ரீம். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் அப்பார்ட்மெண்ட் வீடு, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழறவங்க இருக்காங்களே அவங்க வந்து வாழறதா நினச்சின்னுக்கிறாங்க. நம்மளும் வாழ்க்கை தான் வாழறது. சத்தியமாக நான்லாம் அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு ரத்னவேல்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர். அவர் கூட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த பக்கம் இவர் வீடு, நடுவில் வந்து ஒரு பெரிய முற்றம், 4வது மாடி, அந்த பக்கம் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற இன்னொரு ஆஃபீஸர், ரிட்டையர்டு. இவரும் ரிட்டையர்டு. இவர் காலையில் எழுந்துச்சி கரெக்டாக 7 மணிக்கு அலாரம் வச்சு 2 பேரும் எழுந்திருப்பாங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்காங்க. குட் மார்னிங் ரத்னவேல் சார் அப்படின்னு அவர் கேட்காது. இவர் குட் மார்னிங் சொல்ல 2 பேரும் கீழே இறங்கி லிஃப்ட்டில் வருவாங்க. வந்தாங்கன்னா வாக்கிங் போவாங்க. ஒரு வாரம் இவர் சொந்த ஊர் தஞ்சாவூருக்கு போயிட்டார் பொங்கல் டைமில். சத்தியமாக இதெல்லாம் கதையே கிடையாது. நான் கதை சொல்லுவேன், இளங்கோ சொன்னால கதைலாம் கிடையாது. ஒரு வாரம் போட்டுட்டு வந்துட்டு சார் வந்து நிற்கணும் இல்லை, அலாரம் சொன்னேன் 7 மணிக்கு வரல. அப்புறம் இவர் பயங்கரமாக சத்தம் போட்டு கூப்பிட்றாரு, முத்துராம் சார். ஒய்ஃப் வராங்க, சாருங்க என்னங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்கன்றாங்க. எங்கங்க? மேலே போயிட்டார். மனித வாழ்க்கையே அவ்வளோதானாங்க. 58 வருஷம் 60 வருஷம் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிறாரு அந்த ஆள். எவ்வளோ மனிதர்களோட உறவோடு இருந்திருக்கணும், எவ்வளோ மனிதர்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்கணும், இவருக்கு எவ்வளோ மனிதர்கள் இவர் வாழ்க்கையில் பூந்து போயிருக்கணும். ஒரு பொங்கல் லீவில் ஒருத்தன் போயிட்டு வந்து எங்கேன்னு கேட்டால் இல்லைன்றாங்க, மேலே போயிட்டாங்கன்றாங்க. ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மா எங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டாங்க தூக்கின்னு போயிடுங்கன்னா முடிஞ்சிச்சா லைஃபு? உண்மையிலேயே மனித வாழ்க்கை என்பது இவ்வளவு பயமுறுத்துவதாக நாம் நினச்சினுக்கிறோம். நம்ம செத்துட்டா நம்மளை தாங்கிக்கிறதுக்கு அன்றைக்கி மட்டும் மாலை எடுத்துன்னு வர்றதுக்கு அவ்வளோ பேர் வருவான். ஆனால் அதுவரையிலும் தாங்கிறதுக்கு ரொம்ப ஒரு தனிமையான வாழ்க்கையில் மனிதன் திரும்ப
வந்து கொண்டே இருக்கிறான். அந்த நான் விட்டம் பாருங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் கதை. அந்த பொண்ணுக்கு வந்து செக்ரட்டேரியட்டில் வேலை கிடச்சிடும். ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கின்னு அந்த பொண்ணு டெய்லி செக்ரட்டேரியட்டுக்கு வேலை போகும். நம்பர்களே, இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. இப்போது இந்த பீரியடில் நான் எந்த கல்லூரிக்கு போனாலும் கேட்குற முதல் கேள்வி, எவ்வளோ பேருக்கு 2 வீலர் ஓட்ட தெரியும்னு கேட்பேன். கிட்டத்தட்ட 100 பெண்களை நான் கேட்டேன்னா 90 பெண்கள் கை தூக்குறாங்க. நான் சொல்லுவேன், மதியானம் லஞ்சுக்கு போகும்போது உங்கள் அம்மாக்கள்கிட்ட போய், அம்மா உனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியுமா அல்லது உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேளு அப்படின்வேன். ஒரு 50% பெண்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கும், 2 வீலர். ஏன்னா இப்போ காலேஜில் படிக்கிற பொண்ணுக்கு 21 வயசு தான், அவங்க அம்மாக்களுக்கு 38 39 வயசு தான். கண்டிப்பாக அவங்களில் பாதி பேருக்கு 2 வீலர் ஓட்ட தெரியும். அன்றைக்கி நைட்டு அந்த அம்மா அவங்க பாட்டிக்கிட்ட கேட்கட்டும், அவங்க அம்மாட்ட அம்மாச்சிக்கிட்ட யாருக்குமே தெரியாது. அப்போது இந்த 2-3 ஜென்ரேஷனில் 99% பெண்கள் 2 வீலர் ஓட்டுவதற்கு வந்திருக்கிறார்கள். முதல் எழுத்தாளர் சுந்தரராமசாமி எனக்கு போட்ட ஒரு கார்டில், உங்கள் ஊரில் எவ்வளவு பெண்கள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் பவா என்று கேட்டார். அடுத்த கடிதத்தில் நான் அதுக்கு பதில் எழுதலை. அவர் கேட்டால், அந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிந்திருக்கும், ஆனால் உங்கள் ஊரில் எவ்வளவு பெண்கள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள் என்பது எனக்கு தெரிந்தால் உங்கள் ஊரை பற்றியான எல்லா தகவல்களையும் நான் கிரகித்து கொள்ள முடியும் ஒரு எழுத்தாளனாக என்று எழுதினார். அதுக்கப்புறம் தான் நான் அவருடைய சீரியஸ்னஸ் யோசித்து பார்த்தேன். ஒரு பெண் ஒரு ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அப்படி அந்த கீர் வண்டியை வந்து அப்படி ஒரு முடுக்கி போகிற போது இந்த உலகமே காற்றுக்கு பின்னால் போய்விடுற அளவுக்கு அவளுக்கு மாபெரும் ஒரு சுதந்திரம் கிடைக்கும். திரும்ப திரும்ப பெண்களின் கனவுகளில் கரப்பான் பூச்சிகளும் கேஸ் சுமலும் வருகிற அளவுக்கு நாம் இத்தனை நூற்றாண்டுகளாக அவர்களை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பாகுபாடு எங்கிருந்து தொடங்குகிறது? ஏன் பெண்கள் இன்னும் கிச்சன் சமையலறையிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்றால், நண்பர்களை, இந்த பாகுபாடை ஒரு வகையில் இவ்வளவு வருடங்களாக கவர்மெண்ட்டே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நான் எல்லாம் படித்த முதல் பாடத்தில் அல்லது கார்த்திக் படித்த முதல் பாடத்தில் குடும்பம் என்று 1ஆம் கிளாஸில் ஒரு பாடம் உண்டு இல்லையா? அந்த குடும்பத்தில் தான் ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று கவர்மெண்ட் புத்தகம் அச்சடித்து நமக்கு தரப்பட்டு இருக்குது. அப்பா செய்தித்தாள் படிக்கிறார், ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுன்னு அப்பா ஈஸ்ட் சேரில் உட்காந்து செய்தித்தாள் படிப்பார். எனக்கு ஆசையாக இருக்கும், எங்கள் அம்மாவை ஒரு நாள் அம்மா செய்தித்தாள் படிக்கிறார் அப்படின்னு ஒரு ஈஸ்ட் சேரில் போட்டு, அம்மா செய்தித்தாள் படிக்கூடாதா, அப்பா செய்தித்தாள் படிக்கிறார், அம்மா சமைக்கிறாள். எனக்கு ஆசையாக இருக்கும், ஒரு நாளாச்சும் எங்கள் அப்பா அந்த வெள்ளைச்சட்டையை போட்டு போய் சமையலறையில் நிற்கக்கூடாதா. தங்கை வீடு கூட்டுகிறாள், தம்பி விளையாடுகிறான், அவன் தம்டமாடு மாதிரி விளையாடுறவன். அப்போ வீடு கூட்டுறவன் தங்கச்சி. கரெக்டாக 1ஆம் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிட்றோமா, நம்ம சாவர வரலும் இது நம்ம மைண்ட்லேயே இருக்குது. நம்ம உயிரே போனாலும் தொடத்தை எடுத்து வீடு கூட்டக்கூடாது, அதெல்லாம் பொம்பளைங்க செய்கிற வேலை. ஆமாம், தம்பின்னா அவன் போய் வெளியே விளையாடணும், அவன் ஒரு நாளும் வீட்டில் எந்த வேலையும் செய்யவே கூடாது. இந்த பாகுபாடுகள் 1ஆம் கிளாஸில் ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த பொண்ணுக்கு கனவு முழுக்க ஒரு நல்ல வீடாச்சா, அவள் கனவு கண்ட வீடு இது இல்லையா, செக்ரட்டேரியட்டில் வேலை கிடச்சிச்சா, ஸ்கூட்டி வச்சுக்கிறாளா, தொடர்ந்து அவள் மயிலாப்பூர் வழியாக இதுக்கு போகிறான், செக்ரட்டேரியட் போகிறான். போகும்போதெல்லாம் ஒரு வீடு அவளை டிஸ்டர்ப் பண்ணினே இருக்குது. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஸ்கூட்டரில் நின்று அந்த வீட்டை பார்க்கிறாள். அந்த வீட்டில் ஒரு அழகான பால்கனி இருக்கிறது. அந்த வீட்டில் வண்ண வண்ணமான பெண்களுடைய உடைகளை காலையில் துவைத்து காயப்படுகிறாள். அவளுக்கு ஆசையாக இருக்கிறது. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போடுகிற பெண் ஒரு டான்ஸராக இருக்க வேண்டும், ஒரு நடனம் ஆடுகிற பெண்ணாக இருக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசையாக இருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று அந்த ட்ரெஸ்லாம் இல்லை. அவள் பார்க்குறா, அந்த வீடு வந்து மேலே லாக் ஆகிருக்குது. ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாள். போய் இந்த வீட்டுக்கு நான் வாடகைக்கு வரணும்னு கேட்குறான். அந்த வீட்டுக்காரர் பார்க்குறேன், நீ தனியாக வாங்குற? இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் பேங்க்கில் வேலை செய்கிறார், மதுரையில் இருக்கார், நான் வீடெலாம் செட்டில் பண்ண பிறகு அவர் வந்துடுவார், அது வரையிலும் நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறேன், எப்பயாவது இந்த வீட்டுக்கு வந்து போகிறேன். வம்படியாக அந்த வீட்டை அவள் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறாள். நம்மளை அவளுக்கு பிடித்தமான வாழ்க்கையை அவள் எனக்கு அந்த கதையை சொல்லும் போதே அப்படியே அழுகையாக வருகிறது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசிலிருந்து இப்படி ஒரு அழகான வீட்டில், இப்படி ஒரு பால்கனியில், ஒரு ஊஞ்சலில், ஒரு மாமரத்து அடியில் உட்கார வேண்டும் என்கிற அந்த வேட்கை எதன் பொருட்டோ நிறைவேறிவிட்டு போயிலாம் சொல்லிட்டா.
வீட்டுக்காரன் பேங்க்லேயே வேலை செய்யலை, வீட்டுக்காரன் கல் மாதிரி மெட்ராஸ்லேயே தான் இருக்கிறான், அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறான். அது மாற்றப்போ மாற்றலாம். அந்த குறைந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டு போகலாம் என்று அந்த ஊஞ்சலில் அவள் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து 5:30 மணிக்கு ஆஃபீஸ் முடியுமா, 7:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாள். வீட்டில் புருஷன் கேட்கும் போதெல்லாம் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு என்று பொய் சொல்ல ஆரம்பிப்பாள். நிறைய பொய்களை சொல்வாள். ஆனால் அவருக்கு அந்த வீடு அந்த டான்ஸர் உட்கார்ந்தால அந்த ஊஞ்சலில் அவள் உட்கார்ந்து பார்ப்பாள். அந்த டான்ஸர் துணி துவைச்சு போட்டால அந்த கொடியில் அவள் தன் துணியை போட்டு பார்ப்பாள். அவளுடைய ஆசையெல்லாம் ஒரு நாள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். நம்மளை நாம் நினைக்கிற மாதிரி சுலபம் இல்லை. வீட்டுக்காரனுக்கு வந்து நம்ம பொண்டாட்டி தனியாக ஒரு வாடகை வீடு எடுத்துன்னு இருக்கிறா அப்படின்னா தமிழ் சமூகத்தில் அவன் எப்படி ரியாக்ட் ஆவான்னு உங்களுக்கு நான் சொல்லவே வேணாம். எடுத்த உடனே அங்கே எவன் கூட இருக்கிறன்னு ஆரம்பிப்பான். அதான் இருக்கிறதுலே நாகரிகமான வார்த்தை இல்லையா? அங்கே எவன் கூட இருக்கிறன்னு ஆரம்பிப்பான். எவன் கூட இல்லை, யாருடனும் இல்லை, தனியாக இருக்கிறாவ. எனக்கு இந்த தனிமை தேவைப்படுகிறது, என் வாழ்க்கைக்கு இந்த அழகு தேவைப்படுகிறது, இந்த சௌந்தரியம் தேவைப்படுகிறது, இந்த சுதந்திரம் தேவைப்படுகிறது. அதனால் நான் இந்த வீட்டில் இருக்கேன். யாருமே நம்ப மாட்டார்கள். அவன் அவளை அடிக்கிறான். அந்த ஸ்கூட்டரை எடுத்துன்னு அவளை இழுத்து கொண்டு வந்து அந்த வீட்டை எல்லாம் காலி பண்ணிவிட்டு போகிறான். நண்பர்களே, அடுத்த நாளும் அவள் செக்ரட்டேரியட்டுக்கு வேலைக்கு போகிறாள். அந்த வீட்டை திரும்பி கூட பார்க்காமல் அவளுடைய ஸ்கூட்டர் நேரடியாக. இதான் லைஃப். வாழ்க்கை என்பது நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளவு அபூர்வங்களால் ஆனது இல்லை.